ஹாய் குட் மார்னிங். ஹாய் குட் மார்னிங். ஹாய் கைஸ் குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னாச்சு மூஞ்சில? திருப்பியும் ஒரே மாதிரி ஆகுது. இல்ல எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன் பிச்சோ? பட்டோ குளிக்க என்ன உனக்கு? தண்ணி இங்க தானே இருக்கு, கீழே தானே இருக்கு. ஸ்கூலுக்கு போனாலாமா? தெரியலையே, போன மாதிரி தெரியலையே. 10:30 இங்க தானே இருந்தோம். மொட்டை ஸ்கூலுக்கு போனியா? சிரிக்க மட்டும் செய்வோம்ட்டு. ஒல்லியா ஏதோ ஆகுது அவளுக்கு, என்னன்னு தெரியல எனக்கு. கத்தியா மொட்டை த பாஸ். என்ன சொன்ன? क्या हुआ इतना பொரி பொரி? அவங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏய் பிச்சு, உனக்கு புரிஞ்சது, அவங்க அம்மாக்கு புரிஞ்சது. தலைவா நீங்க தான் இருக்கியா? தலைவா அங்க போயிட்டு மூஞ்சி தொடச்சிட்டு வரோம். என்ன பண்றா? மூஞ்சி துடைக்கிறாங்க. நான் சொன்னோம்ல நம்ம இப்போ மூஞ்சி ஃபுல்லா ஒரு மாதிரி இருக்குன்னே மூஞ்சி துடைக்கிறாங்க மேடம். கண்ணாடி திரும்பி பாரு. ஓகே, அழகா இருக்கீங்க. அழகா இருக்கு. அழகி ஏதோ இல்ல, பொரி பொரினா டல்லா இருக்க. என்னமாச்சு? இந்த மாதிரி அமைதியாவே இருக்கா. அப்ப நான் அழுதுறேன். வாய்ப்பு இருக்குங்க பாரு. ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஏதோ பார்த்து எது. என்னம்மா என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி சுத்துற? சாகி அச்சா கியூட் சிரிச்சுக்கிட்டே ஆக்கி கொடுத்துருக்கு. இருக்கா? இல்லை, திரும்பி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாதான். நண்டு வருது வாய்ஸ் ஒரு வெளியா வெளில வந்துச்சா உனக்கு? பாவமா இருக்கு. இரு விழுந்துற பாரு. இப்படி வா. ஆரஞ்சு. இது என்னது சொல்லு, நீ சொல்லு. இது என்னது? ரெட். இது மேடம் இதுதான் வாய்ஸே வெளில வருது. பிச்சோ ஆகுவாங்க ஆகுமா? அச்சோ ரெட். என்னது சொல்றீ? அவ்வளோதான் ஃப்ளாட்டு. என்னது? எல்லோ. எது எல்லோ? அது ரெட். எல்லோ அது பிங்க். எல்லோ இதான் எல்லோ. சூப்பர். எல்லோ சொல்லு. எல்லோ சூப்பர். கைய கொடு. சூப்பர். குட்டி எங்க கேளு. குட்டி எங்க? குட்டி வீட்டில் இருக்கான். மிஸ் யூ குட்டி சொல்லு. மிஸ் யூ குட்டி. மிஸ் யூ குட்டி. ஐயா புல்லா சொல்றாங்க. நல்லா கால் மேல கால் போட்டு படுத்துறா. அது புரியல மேம். பிச்சு மொட்டை டுக்கு டிஷும் பண்றா. அப்பா டிஷ்கும் எழுப்பி விடு ராஜா, எழுப்பி விடு. தட்டு போய் தட்டு. அம்மா இவ எழுந்து போறதுக்குள்ள தட்டு போயிட. தட்டு நல்லா தட்டு. என்ன குட் நைட் சொல்லு. குட் நைட். ராஜா வருது. டிஸ்கும் நீ எல்லாம் இதுக்குள்ள முடிச்ச அப்படின்னு கேட்கலாம். பாக்குறவனா கருப்பை திட்டலாம். அச்சிச்சோ அவங்க அம்மா வந்து விளக்கமா நல்லா எடிக்க போறாங்க. ரெண்டு பேரையும் எந்திரிக்க படுத்து. திதிக்கு சொல்லு டிஷ்கும், மம்மிக்கு சொல்லு டிஷ்கும் சொல்லு. டிஷ்கும் என்ன ரியாக்ஷனே இல்லை.
The next day. கைஸ், ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாரும் தயவு செஞ்சு நிறைய தண்ணி குடிங்க. ப்ளீஸ் 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 நிறையவே தண்ணி குடிங்க. உங்களுக்கு என் கண்ணில் டிஃப்ரென்ஸ் தெரியுதா என்னன்னு தெரில. இந்த கண்ணில் ஒரு குட்டி டிஃப்ரென்ஸ் இந்த இடத்துல ஒரு மாதிரி வீங்கி இருக்கும். காலையெல்லாம் ரொம்ப வீங்கிருந்துச்சு, இப்போ பரவாயில்ல. ஆக்சுவலி இப்போ பரவாயில்ல. ஸோ இதெல்லாம் எதனாலன்னா நான் தண்ணியே குடிக்கிறது இல்லை, அதனால தான். ஸோ அதனால என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு எல்லாருமே வந்துட்டு நிறைய தண்ணி குடிங்க. நான் தண்ணி மிஞ்சி போனால், எனக்கு தெரிஞ்சு மிஞ்சி போனால் இந்த வாட்டர் பாட்டில், ஒரு நாளைக்கு இந்த ஒரு வாட்டர் பாட்டில் தான் குடிப்பேன். அது என்ன ஒரு 1 லிட்டர் தான் இருக்கும். கண்டிப்பாக அது நம்ம உடம்புக்கு மினிமமாவாச்சு 4 லிட்டர்ஸ் தேவைப்படும். அந்த இப்போ சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக நிறையவே தண்ணி குடிச்சே ஆகணும். ஸோ ப்ளீஸ் எல்லாருமே வந்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவு தண்ணி குடிங்க. நான் பட்டுட்டேன், அதனால சொல்கிறேன். ஓகே ஓகே. மனதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பாத்துட்டு ஓடி வச்சாங்க. என்னடி நீ ஸ்கூலுக்கு போனியா அன்னைக்கு? நானும் 2 நாளாக ஸ்கூலுக்கு போகலையாம். ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு நேற்று யூரோ கிட்ஸ்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. நீ உச்சு பண்ணிட்டு நல்லா. மேடம் வந்து 3 நாளாக ஸ்கூலுக்கு போகலையாம். எங்களுக்கு அது தெரியவே தெரியாது. அதாவது Thursday, Friday and Monday வந்து மேடம் ஸ்கூலுக்கு போகல. ஏன் பிச்சு ஸ்கூலுக்கு போகலன்னு கேட்குறாங்க. இல்லை மேம் உடம்பு சரியில்லை, இன்னைக்கு தானே வரல. ஏன்னா நேற்று போகாது எனக்கு தெரியும். அப்புறமா சொன்னாங்க இல்லை 3 நாளாக வரல, பரவாயில்ல நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியானதுக்கப்புறம் கூட்டுவாங்க அப்படின்றாங்க. அண்ட் லாலு சார் நம்மகிட்ட அதை சொல்லவே இல்லை. நான் இன்னைக்கு காலைல தான் கேட்டேன் ஏன் சொல்லலை அப்படின்னா சிரிக்கிறாப்புல மனுஷன். ஹலோ மேடம், ஸ்கூலுக்கு போகலையா நீ? ஏன் அங்க போகணுமா? என்னடி பேசுற? நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? ஏன் ஐயோ அப்பா. ஏய் இன்னைக்கு நைட்டு போனோம். இன்னைக்கு நைட் ஆச்சு பிளான் ஒர்க் அவுட் பண்ணு, புரியுதா? ஒர்க் அவுட் பண்ணு. வீட்டுக்கு போயிட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கோ. பேப்பர் எடுத்து இத்தனை மணிக்கு நான் குளிக்கணும், இத்தனை மணிக்கு நான் சாப்பிடணும்னு ஒர்க் அவுட் பண்ண, சரியா? நல்ல ஜோக் தானே அது. சார் உள்ள வாங்க சார், ஒரு பைத்தியம். அம்மா புஷ்டம் வா வா, தைரியம் தான் பக்கத்துல வா வா. பக்கத்துல போய் பண்றீ எந்திரிச்சு. ஐயோ என்ன இது காத்துலயே சுத்திட்டு இருக்க ராமராஜன் மாதிரி. ஸ்ட்ராங்கா அழுத்துறா தீப்ஸ். இங்க பாரு, அவன் அழுத்துறா, அடிச்சிட போறான். நிஜமாலுமே பயமா இருக்கு. அது போதும். செஞ்சிருவேன். இந்த மாதிரி செஞ்சா உங்களுக்கு ஓகே எல்லாம் செஞ்சுக்கிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ வீட்டுக்கு போலாமா? வாங்க போலாம். ஏய் இறங்க. Don't do like this. No. No. ஏசியில் உட்கார வேணாம், மூஞ்சிக்கு நிறைய அடிக்கிறாங்க. போதும், ஆல்ரெடி சளியை ஃபுல்லாக நெஞ்சில் வச்சுக்கிட்டு ஏசியில் வந்து உட்காரணுன்ற நீ. பார்த்து உட்காந்துக்கோ. சூப்பர் கைஸ், அன்னைக்கு பிளான் கேன்சல் ஆனதுக்கப்புறம் திரும்பியும் கூட்டிகிட்டு போகலையா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் கரெக்டான டைம் அமையல. ஓகே, அண்ட் இன்னைக்கு தான் வந்து டைம் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் இன்னைக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணி கொஞ்சம் இயர்லியராகவே அண்ட் இன்னும் பக்கத்துலேயே புக் பண்ணி இன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறோம். இன்னைக்கு வந்து பிச்சு, சுவாஷ், தக்ஷய்,
நானே தீப்ஸோட பிரதர் ராகவ். ஸோ எல்லாருமே போயிட்டு இன்னைக்கு பார்த்துட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல, அந்த பிளானை முடிச்சு விட்ருவோம் ஒரு வழியா. எல்லாம் படத்தை வேற தேட்டரில் தூக்கிடுவாங்கல்ல. நீங்கள் வந்து குக் ஆண்டி வர வேணாம்னு சொல்லிட்டோம். பிகாஸ் ஆல்ரெடி வந்து நம்ம வீட்டில் ஆல்ரெடி பண்ண குழம்பு மிச்சதுனால அது காலி பண்ணிக்கலாம். எல்லாம் வேஸ்ட்டாக போயிருக்கு சம்டைம்ஸ். அப்புறம் கொஞ்சம் வேஸ்ட்டாக போனாலுமே கீழே கொட்டிடும். மேக்ஸிமம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி கொட்டிடுவோமா, அது வழி இல்லைன்றதுனால ஸோ இன்னைக்கு நம்ம இருக்கிறது காலி பண்ணிடலாம். குக் ஆண்டி வர சொல்ல அதுக்கு பதிலாக இருக்கிற குழம்பு இருக்குது. பட் ஆனால் சைட் டிஷ் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அதான் வந்து எக் இருக்குது. ஸோ எக் வச்சு எதனா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கிறேன். என்ன பண்ணலான்றது தெரியல. நெட்டில் எதனா போய் சர்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். கண்டிப்பாக அதனா ஒன்று சிக்கும் இல்லையா, அதான் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். எனக்கு வர என்னன்னு தெரியலப்பா, குக்கிங்கில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு. நம்ம லாஸ்ட்டாக ஒரு குக்கிங் வீடியோ தீப்ஸு கூட குக் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்குங்களா? அந்த வீடியோ கூட உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. லெட்ஸ் சி, நம்ம எதனா பிளான் பண்ணுவோம் சீக்கிரமாக. என்ன சொல்கிறீங்க? அண்ட் இப்போ வந்து எக் நான் தான் பண்ண போகிறேன். உடனே நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்பீங்க, ஏன் தீபிகா பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு. தீபிகா தான் பண்ணுறதா இருந்தது. நான் தான் வாண்டடாக இல்லை நீ பண்ணாத நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளை உள்ளே உட்கார வச்சுட்டு நான் உனக்கு பண்ணி எடுத்து சர்ப்ரைஸ் பண்ணேன்னு சொல்லி மெனக்கெட்டு வந்திருக்கேன். மனை கமெண்ட்டில் யாரும் வந்து என்ன நீங்கள் பண்ணுறீங்க அவங்க பண்ணலையாரெலாம் கேட்காதீங்க. இதுமாரி நான் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்க வேண்டாம், பட் சில பேருக்காக கிளாரிஃபிகேஷன். ஓகே, எனக்கே என் ஃபேஸ் எப்படி பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. நான் தெரியுமே காலையில் 2 முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் இந்த கண்ணு ஒரு மாதிரி உங்களுக்கு தெரியுதா, டிஃப்ரென்ஸ் தெரியுதா ஃபேஸில்? ஸோ அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ரெக்ரெட் பண்ணல. எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் அதை ரெக்ரெட் பண்ணுவோம். நமக்கு சில விஷயம் தெரியும் இந்த மாதிரிலாம் இருந்தோம்னா அதில் நம்ம பின்னாடி எதனா ஒன்று கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணுவோன்ட்டு. பட் அது நடக்கும்போது தான் ரெக்ரெட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் எனக்கு தெரியும் நான் தண்ணி குடிக்க மாட்டேன்ட்டு. அடிக்கிற வெயிலுக்கு லிட்டரலாக தொண்டெல்லாம் காஞ்சி போய் லைக் வாயெல்லாம் ரொம்ப ட்ரை ஆயிரும். பட் ஸ்டில் நான் குடிக்காமல் இருந்தது என் மிஸ்டேக் தான். ஸோ தப்பு என் மேலே தான். ஸோ அதை நான் தான் சரி பண்ணணும். ஏதாச்சும் ஒரு லிக்விட் ஐட்டம் இல்லை சம்திங் ரிலேட்டட் டு லிக்விட் ஐட்டம்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்டே இருக்கிறது பெஸ்ட்டு. தீப்ஸ் என்கிட்ட சொல்லிட்டே தான் இருப்பா, சாப்பிடுவை இப்போ வெள்ளரிக்காலாம் கட் பண்ணி சாப்பிடுவா. ஸோ அப்போயுமே வந்து அவள் என்கிட்ட கொடுப்பா, சாப்பிடு. நான் தான் வாண்டடா இல்லை எனக்கு வேணாம், எனக்கு இளநியுமே ரொம்ப பிடிக்காது. குடிப்பேன், ஃபுல் இளநீ என்னால் குடிக்க முடியாது. ஏன் தெரியல, ரொம்ப நாளாக அப்படியே பழகி போயிடுச்சா. ஸோ அதையுமே நான் அவாய்ட் பண்ணிட்டே இருப்பேன் எப்போவுமே. ஸோ பட் இனிமேல் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம், நம்மளும் இந்த லிக்விட் ஐட்டம்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நம்ம லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம், இப்போயே ஸ்டார்ட் பண்ணுவோமே. கேஸ் எல்லாம் போயிட்டு இப்போ வீடியோ பார்க்கும்போதும் பரவாயில்ல, படுத்திருந்தீங்கனாலும் தண்ணி குடிங்க பார்க்கலாம். தண்ணி குடிங்க, உடம்புக்கு நல்லது. பூமர் புதுசாலாம் எதுவும் பண்ணல, எனக்கு தெரிஞ்சதான் பண்ணலான்னு இருக்கேன். நெட்டில் பார்த்தாலும் எல்லாரும் அதே தான் போட்டிருக்காங்க, முட்டை பிடிமாது. பட் ஆனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நெட்டில் பார்க்காம எனக்கு தோன்றதை வச்சு நானே பண்ணலான்னு இருக்கேன். எப்படி அதுன்னு தெரியல. மேக்ஸிமம் நல்லா தான் வரும், சொதப்பலாம் மாட்டேன். எனக்கு தெரியும் இவ்வளோதான் மசாலா பண்ணணும், அதிகமாக பண்ணணும். மேபி உப்பு கொஞ்சம் முன்னப்பின ஆயிரும், காரம் கூட முன்னப்பின ஆனால் பிரச்சனை இல்லை, உப்பு முன்னப்பின ஆனால் தான் பிரச்சனை. ஸோ பார்ப்போம், எனக்கு தெரிஞ்சதை சேவ் பண்ணுறேன். நம்ம வந்து பார்த்து பண்ணாமல் நம்மளே ஒரு இனோவேட்டிவாக அதை ஒன்று பண்ணலாம். இனோவேட்டிவ்லாம் இல்லை, பண்ணலாம். ஓகே, ரெடி. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் மைக் கனெக்ட் பண்ணாமல் தான் இப்போ தான் மைக் கனெக்ட் பண்ணேன். சரி, ஓகே, இந்த இடத்துல மைக் கனெக்ட் பண்ணலாம், உங்களுக்கும் ஆடியோ கிளியராக கேட்குமே அப்படின்றதுனால. கைஸ் இங்கே பாருங்கள் யார் வந்திருக்காங்கன்ட்டு. ஹலோ சொல்லு. ஹலோ, சாப்பிட்டீங்களா? கேளு, சாப்பிட்டீங்களா? நீ சாப்பிட்டியாடி? சரி வா, திதி போய் சர்ப்ரைஸ் பண்ணுவோமா? திதி போய்ட்டு என்ன சொல்லுவோம்? சர்ப்ரைஸ். கைஸ், நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி சிக்கல். நம்ம வீட்டில் வெங்காயம் இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் சின்ன வெங்காயம் இருக்குது, 2 வெங்காயம் தானே. நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை வச்சு பண்ணுவோம். ஓகே, நான் இது வரைக்கும் சின்ன வெங்காயம் வெட்டினதில்லை. பட்டு பார்ப்போம். பெரிய வெங்காயம் எடுத்திருந்தால் ஒரு 2 வெங்காயம் எடுத்துருப்பேன். அதுக்கு போல் இவ்வளோ எடுத்துருக்கேன். பத்தலைன்னா நம்ம இன்னும் எடுத்துக்கலாம். ஓகே, அண்டு தக்காளி இருக்குது, அதை செக் பண்ணிட்டேன். தக்காளி வந்துட்டு ஒரே ஒரு தக்காளி போடலாம். எனக்கு தக்காளி பெருசாக பிடிக்காது. அண்ட் மிளகாவும் எனக்கு நடுவு நல்லா வந்தால் பிடிக்காதுன்னா ஒரே ஒரு மிளகா. அண்ட் இதில் மசாலா வந்து cumin மசாலா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் 65 மசாலா எடுத்துக்கலாம். அப்புறம் ரெட் சில்லி எடுத்துக்கலாம், பஞ்சாப் பொடி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா எடுத்துக்கலாம். தென் இப்போதைக்கு இந்த மசாலாலாம் போதும். உப்பு அங்கே இருக்குது, நான் ஒன்று பண்ணுறேன், இதெல்லாம் கட் பண்ணிட்டு உங்ககிட்ட வரேன். ஓகே கைஸ், வெங்காயம் இங்கே இருக்குது, வெங்காயத்தை வெட்டிக்கலாம். இதுவே பார்க்க நல்லா இருக்கீங்க பாருங்களேன். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை போட்டு கிண்ட போகிறோம். அண்ட் சாரி, நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் நீங்கள் மேபி வெஜிடேரியனாக இருப்பீங்க. இது ஜஸ்ட் ஒரு வீடியோ பர்பஸ்க்காக மட்டும் பாருங்கள். இன்கேஸ் கொஞ்சம் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் இருந்தால் ஐம் சாரி ஃபார் தட். ஓகே கிண்டிட்டேன். ஆனால் அந்த பொடிமாஸ் ஃபீல் வரல. வெந்ததுக்கப்புறம் அது லேயர் வரும்ல, அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ், ஃபுல்வெல்ல கிண்டிகிட்டே இருக்கணுமோ, கீழே அடி பிடிச்சிடுமோ? உங்களை எத்தனை பேருக்கு வந்துட்டு இந்த கீழே அடிப்பிடிச்சது, லைட்டாக அடிப்பிடிச்சது சாப்பிட பிடிக்கும்? எனக்கு அது சாப்பிட பிடிக்கும். தீப்ஸ்க்கு ஆக்சுவலாக அது பிடிக்காது, ஆனால் எனக்கு அது ரொம்ப சாப்பிட பிடிக்கும். பிரியாணிலையும் சரி, எந்த இதுலேயுமே லைட்டாக அடிப்பிடிச்சது அது சாப்பிடும்போது மாதிரி சூப்பராக இருக்கும். டேஸ்ட்லாம் செம்மையாக இருக்கும்.
உங்களில் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி வந்துட்டு கீழே அடிப்பிடிச்சது சாப்பிட பிடிக்குன்றதை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ. எனக்கு தெரிஞ்சு சரௌண்டிங்கில் யாருமே அந்த மாதிரி சாப்பிடல. எனக்கு தெரிஞ்சு அன்னிக்கு வந்து அது பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி வந்து யாருக்குன்னு எனக்கு கவுண்டே தெரில. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு, அதையுமே நான் தெரிஞ்சுக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்குங்க. இது இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபினிஷ் போட்டு ஒரு கிண்டி எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும். பார்க்க சூப்பராக இருக்கே. இந்தாங்க நீங்களும் பாருங்கள். நல்லா இருக்குல்ல பார்க்க? ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்க்கவும் சரி ஸ்மெல்லும் சரி செம்மையாக இருக்குது. நான் வந்து இப்போ எடுத்து வச்சுட்டு அவட்ட ஒரு வாட்டி சாப்பிட சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு கேட்டு சொல்கிறேன். ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். பக்கா தீப்ஸ் இந்தா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லு டப்புன்னு. அது மட்டும் வச்சு சாப்பிட்டு பாரு ஒரு வாட்டி. நிஜமாக நல்லா இருக்கா? யூடியூப் வீடியோ அந்த மாதிரி எதுவும் பார்த்து பண்ணல, நானே சும்மா ரேண்டமாக பண்ணேன். நல்லா தானே இருக்குது. பாஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து நாங்கள் லேட் ஆகிடுச்சு, அதனால் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்புறோம். இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு பிச்சுவையும் சுபாஷையும் படத்துக்கு கூப்பிட்டு போகிறோம், இந்த அக்ஷயமே கூப்பிட்டு போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி 2-3 வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறோம். ஓகே, அண்ட் நாளைக்கு அந்த vlogல சந்திப்போம். அண்ட் இட்ஸ் பாய் ஃப்ரம் மீ அண்ட் தீப்ஸே பாய் சொல்லிடு. ஓகே கைஸ், பாய், குட் நைட், தூங்குங்க. யாரெல்லாம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஓகே, அண்ட் நான் கமெண்ட் பண்ண சொன்னாலும் அவங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய் 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 பாய்.